டெஃபினட்டாக யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எவ்வளோ இந்த நாளாக எத்தனை வருஷமாக நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கிறோமோ, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோமோ, ட்ராங்குலிட்டியோட இருக்கிறோமோ, இது பாதுகாப்பு பண்ணுறது எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். இப்போ நாங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை ஆல்ரெடி வி ஹவ் ஸ்பெண்ட் எ வெரி குட் டைம் இன் அவர் லைஃப். இப்போ வரப்போகிற நியூ ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன், உங்களுக்காக நாங்கள் இந்த சொல்கிற அட்வைஸ் என்ன, யோசிங்க, எவாலுவேட் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் யுவர் ஸ்டேட் வித் அதர் ஸ்டேட்ஸ். I am not saying that our state is the best state. Yes, it could be a better state. ஸோ அதுக்காக நம்ம கம்ப்ளீட் சேஞ்ச் கொண்டு தேவையில்லை. அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சவங்க, படித்தவங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறவங்க, ஒரு மரியாதை அவங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே சுகாதாரமாக ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் இங்கே வசிக்கிறோம். அது காப்பாற்றணும். நீங்களும் நிலையோர இருக்கணும், நல்லா படித்து முன்னுக்கு வரணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னா தயவுசெய்து நீங்கள் டிஎம்கே அவங்க அலைன்ஸுக்கு ஓட்டு கொடுங்க. ஒரு 5 years கொடுங்க. விஜய் அவர் வரட்டும், 5 வருஷம் வேலை செய்யட்டும், எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம், நானும் ஒரு நல்ல வேலை செய்ய முடியும், நானும் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு பொலிட்டிஷியன் சொல்லி அவர் பண்ணட்டும். சீஃப் மினிஸ்டர் ஆகி தான் பண்ணணும்னு சொல்லி இப்போ கூட பண்ணலாம். அவர்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் அவரோட ஒத்துழைங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் லெட் ஹிம் ப்ரூவ் ஹிம்செல்ஃப். வித்தவுட் ப்ரூவிங் எனி செல்ஃப், just you give him a CEO position, that is not going to happen. No organization will accept it. You are just fresh from the college, you don't have any experience, you want to just hold a CEO position? It's impossible. Then thirdly, coming to ADMK, this is nothing but BJP. It is just BJP. அவங்க கமாண்ட் கண்ட்ரோல் எல்லாமே டெல்லியில் தான் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கும். இப்போவே சொல்லிட்டார், அவர் டீலிமிட்டேஷன் இஸ் குட் ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி சொன்ன ஆள் எலெக்ஷனுக்கு முன்னே அவருக்கு எவ்வளோ தைரியத்தோடு சொல்கிறாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. இது எங்கள் ஸ்டேட்டு கூட, நார்த் இந்தியா ஸ்டேட் யூபி மாதிரி, அங்கே எல்லாம் நடக்கிற நிலவரம் அந்த மாதிரி ஆயிடணும்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கலாம். அது மாதிரி நடக்கக்கூடாது. நாங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கணும், முயற்சி செய்து நாங்கள் இன்னும் முன்னுக்கு வரணும். நாங்கள் செய்கிற என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் கேட்குறது, நீங்கள் அட்வைஸ் கொடுக்கலாம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்களும் அட்வைஸ் கொடுக்கலாம், கொடுத்து அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் நாளைக்கு ஓட்டு கொடுக்குற சமயத்தில் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுங்கள், எந்த பார்ட்டி வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டிக்காக என்ன பண்ணணும் அது யோசித்து நீங்கள் தயவுசெய்து டிஎம்கேக்கு அவங்க அலையன்ஸுக்கு ஓட் பண்ணுங்கள். 5 years அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. டெஃபினெட்லி அவங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு ஏபிள் அண்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து உதவி செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச்.